கேப்டனுக்கு வந்தது சிம்பதி அலைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது சிம்பதி ஓட்டம் மாறப்போகுது, இது சிம்பதின்னு நினச்சிடாதீங்க. மொத்தம் 4 வழி தான். ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ், இன்னொன்று ஏடிஎம்கே அலையன்ஸ், ஒன்று பிஜேபி அலையன்ஸ், இல்லை என்னால் தனி. 14 சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முடிவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. யாருடன் கூட்டணி என்பதை இன்றையிலிருந்து தான் நாங்கள் அதை பற்றியே யோசிக்க போகிறோம். இதுவரைக்கும் அஃபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசலை. கொள்கை என்ன கொள்கைங்கிறீங்க? கேப்டன் அறிவித்த கொள்கையை விட இதுவரைக்கும் தமிழக அரசியலில் யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். 14 மக்களவை தொகுதிகள் தருவோருடன் கூட்டணி என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்றது. பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 14 மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை தொகுதி வழங்கும் கட்சியுடன் கூட்டணி வைக்க தயார் என அறிவித்துள்ளார். பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் தனித்து போட்டியிடவே விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர், தேர்தலுக்காக இனிமேல்தான் குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். 14 மக்களவை தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட் தருவோருடன் கூட்டணி அமைப்போம் என்றும் நாங்கள் கேட்கும் இடங்களை தரும் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும் 2014 மக்களவை தேர்தல் போல் தொகுதிகளை பங்கீடு செய்யும் கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். வரும் 12ஆம் தேதி கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் கட்சி வளர்ச்சியை பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன எடுக்கணும், என்ன நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எல்லா மாவட்ட செயலாளர்களுமே அவங்கவுங்க சொந்த கருத்தை பேசினாங்க. அத்தனை பேருடைய கருத்தும் அதில் நிறைய பேர் சொன்னது, தேமுதிகக்கு நிச்சயமாக இந்த முறை நாம் தனியாகவே களம் காண்போம் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தாக சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்க போகின்ற முதல் தேர்தல். ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணமும் இன்னைக்கு நாம் கேப்டன் மக்களே 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 என்று மக்களுக்கு சொல்லுக்காக பேசினதும் அவர் செய்த நல்ல திட்டங்களையும் நாம் புரிஞ்சிக்கல அப்படின்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கண்ணீர் மல்க இங்கே கேப்டன் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கின்ற எவ்வளோ மக்களை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கேப்டனுக்கு வந்தது சிம்பதி அலைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது சிம்பதி ஓட்டம் மாறப்போகுது, இது சிம்பதின்னு நினச்சிடாதீங்க. அனைவருமே இன்றைக்கி ஒரு நல்ல தலைவரை நாம் இழந்துட்டோம், ஒரு நல்லவரை நாம் இழந்துட்டோம். இது மாதிரி ஒரு தலைவரை இனி நாம் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள், ஆண்கள் என்று எல்லாருமே அந்த குற்ற உணர்வோடு கேப்டன் கிட்ட மன்னிப்பு கேட்குறத நாங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாருடைய கருத்து நாம் நிச்சயமாக கேப்டன் வகுத்த வழிபடி இந்த தேர்தலில் தனித்து களம் காண்போம் என்பதுதான் எல்லா மாவட்ட செயலாளருடைய கருத்து. இருந்தாலும் மொத்தம் 4 வழி தான். ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ், இன்னொன்று ஏடிஎம்கே அலையன்ஸ், ஒன்று பிஜேபி அலையன்ஸ், இல்லை என்னால் தனி. இதில் எல்லாருடைய சாய்ஸ் தனி அப்படின்றது ஒரு கருத்து. மீதி இருக்கின்ற 3 அலையன்ஸில் யார் அதிகமாக சீட்டு, அதாவது எப்படி நாங்கள் 2014 14 சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முடிவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் நாங்கள் குழு அமைக்க போகிறோம். எல்லார் இடத்துலையுமே தேர்தலுக்கான பணியை, அதாவது எங்களுடைய கட்சி பணியை தொடங்கியாச்சு. பூத் கலைகள் வரைக்கும் நாங்கள் அமைச்சு உட்கட்சி தேர்தலிலேயே தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இப்போ வரப்போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்றதுனால யாருடன் கூட்டணி என்பதை இன்றையிலிருந்து தான் நாங்கள் அதை பற்றியே யோசிக்க போகிறோம். அதனால் நானும் 2-3 நாளாக எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தேன். நீங்களாக ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, 4+1 யாரும் அவங்களுக்கு தான் அப்படின்றீங்க. எந்தெந்த தொகுதி, அதாவது கள்ளக்குறிச்சி, கடலூர், தருமபுரி, எதோ நீங்களாக
நீங்கள் ஒரு தொகுதிகள் பேரையும் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக கூட கூட்டணியா இல்லை பிஜேபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே யூகங்கள் தான். இதுவரைக்கும் அஃபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசலை. எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை கலைத்து பேசி அவர்கள் கருத்தை கேட்ட பிறகுதான் எங்களுடைய தேர்தல் பணியவே நாங்கள் தொடங்க இருக்கிறோம் என்பதை உங்ககிட்ட தெளிவாக நான் சொல்கிறேன். அதனால் இல்லாத ஒரு செய்தியை இருக்கிற மாதிரி போடாதீங்க. எதுவாக இருந்தாலும் தலைமை கழகம் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் செய்தி தான் உண்மை செய்தி என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இதுக்கு அடுத்தது நீங்கள் எங்களுடைய தீர்மானத்தில் பார்த்துருப்பீங்க. 4 மண்டலங்களிலும் கேப்டனுடைய நினைவஞ்சலியோட புகழாஞ்சலி நினைவு அதை செய்யலாம். அவள் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு 4 மண்டலங்களிலும் நடத்த இருக்கிறோம். அது எப்பொழுது என்கின்ற தேதியும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். வருகின்ற 12ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாள். அந்த கொடி நாளை தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே கழக கொடியை பட்டொளி வீசி பறக்கச் செய்து தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாளையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அது முடித்தோடனே 4 மண்டல பொதுக்கூட்டம் இருக்குது. மாபெரும் பொதுக்கூட்டமாக அதை நடத்த இருக்கிறோம். அதற்குள்ளே எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் உறுதியாக முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுமா சொன்னேன், அதான் இப்போ சொன்னேன். 14+1 2014 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல 14 பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் இன்றைக்கி தான் நாங்கள் எங்களுடைய பணியவே நாங்கள் தொடங்குகிறோம். யார் போட்டியிட போகிறார்கள், எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம், எந்தெந்த சீட்டு அப்படின்றது எல்லாமே இனிமேல தான் நாங்கள் யோசிக்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம், டிசைட் பண்ண போகிறோம். அதனால் இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. இல்லை, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல. மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் அவங்கக்கிட்ட பேசலை, அவங்களும் எங்ககிட்ட பேசலை. எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணம் என்ன, அவங்க முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நாங்கள் எங்களுடைய வேலையை தொடங்குவோம்னு நான் சொல்லியிருந்தேன். இனிமேல் தான் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம். கடைசி நேரத்தில் இப்போ எந்த கட்சி அறிவிச்சிட்டாங்க? எந்த கட்சி, எந்த கூட்டணி? திமுக ஆல்ரெடி ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அவங்க தான் கூப்பிட்டு யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு பேசுகிறது தான் ஒரு செய்தி. நானும் எல்லாம் நியூஸ் பார்க்குறேன். எந்த கூட்டணி யார் இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க? யாரும் அறிவிக்கலையே. ஏன் அந்த மாதிரி ஒரு கொஷினை நீங்கள் தயவு செஞ்சு எழுப்பாதீங்க. ஏன் கடைசியில் தான் தேமுதிக முடிவெடுக்குதுன்றதை கேட்காதீங்க. எந்த கட்சியோ எந்த கூட்டணியும் இது வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுக்கலை. நாங்களும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டிருக்கோம். வெகு விரைவில் நல்ல முடிவை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தேர்தல் என்றாலே சவால் தான். தேர்தல் என்றாலே சவால் தான். கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்நீச்சல் போட்டே ஜெயிச்ச ஒரு தலைவர். அது திரையுலகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியிலேருந்து பிரிந்து வந்து ஒரு கட்சிகளாக உருவானவங்க தான். ஆனால் கேப்டன் மட்டும்தான் சுயம்பாக எந்த கட்சியிலிருந்து வராமல் சுயம்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி ஏறக்குறைய 2 தேர்தல்களை தனியாக களம் கண்டு ஏறக்குறைய 11% ஓட்டுகளை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாமே சவால் தான். தேர்தல் அப்படின்னாலே சவால் தான். அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் நாங்கள் இந்த 19 ஆண்டு காலமும் பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த சவால்களை எதிர்கொண்டு இனியும் பயணிப்போம் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோம். அது எப்படி? என்ன கொள்கை? எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை. அதுக்காக கொள்கை இருக்குது, வெறும் ஒரு சீட்டு கொடுக்குறோன்னா எந்த கூட்டணியாக ஒத்துக்குவாங்களா?
கொள்கை என்ன கொள்கைங்கிறீங்க? கேப்டன் அறிவித்த கொள்கையை விட இதுவரைக்கும் தமிழக அரசியலில் யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கேப்டன் சொன்னது சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணுன்னா நான் சொல்கிறேன். ஒரு 4 வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. சித்தாந்த ரீதியாக வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன முதல் தலைவர். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான வெளிப்படை ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன தலைவர். அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம் என்று சொன்ன தலைவர். எல்லாருக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடத்தை உறுதி செய்யப்படும் என்று சொன்ன தலைவர். இது எல்லாமே சித்தாந்தம். நீங்கள் சொல்ல சமூக நீதி, ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே குலம், ஒருவரே தெய்வம் என்று வாழக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள். அதனால் தேமுதிக கிட்ட இப்போ 19ஆவது வருஷத்தில் இருக்கிறப்ப கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, சமூக நீதி என்ன, தயவு செஞ்சு இந்த கேள்வியை யாரும் எழுப்ப வேணாம். புரியலை என்றால் என்கிட்ட தனியாக கேளுங்க, விளக்கத்தை கொடுக்குறோம், எங்கள் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறோம். முதல்ல புரிஞ்சுக்கங்க, 2005 கட்சி ஆரம்பித்த போதே எங்கள் கொள்கை என்ன, எங்களுடைய சித்தாந்தம் என்ன, சமூக நீதி என்ன, எல்லாத்தையும் தலைவர் மேடையிலே சொல்லியிருக்காரு. எங்களுடைய 2006 முதல் தேர்தல் அறிக்கையிலேயே எல்லாமே நீங்கள் கேட்குற அத்தனைக்கும் பதில் இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்காம, நீங்கள் அதை பற்றி புரிஞ்சிக்காம என்ன கொள்கை என்பதை விவாதங்களில் அமர்பவர்களாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்களாகட்டும், எந்த சேனலாக இருந்தாலும் தவறான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க. ஏன்னா கேப்டனை விட ஒரு சிறந்த ஒரு தலைவரை இனிமேல் இந்த உலகம் ஒரு நல்லவரை பார்க்குமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்படியே அவரை பற்றி தவறாக செய்திகளை போட்டு ஒரு நல்லவரை மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு வெகு தூரத்தில் கொண்டு போய் இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லாமையே செஞ்சிட்டிங்க. எனவே ஊடக நண்பர்களே, உங்களை பார்த்து கேட்டுக்கிறேன், அட்லீஸ்ட் இனிமேலாவது தேமுதிக ஒரு நல்ல கட்சி, லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேரடியாக மக்களுக்கான கட்சி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கேள்வி கேளுங்க, எழுதுங்க. எனி டவுட்ஸ் இருந்தால் வாங்க, நான் இருக்கேன். கழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். எனவே அது எல்லா லட்சியம், எல்லா கொள்கை, எல்லா சித்தாந்தம், எல்லா சமூக நீதியும் இருக்கின்ற ஒரு கட்சி தான் தேமுதிக. வாழ்த்துக்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.